சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மருதநேர் மடம் சந்தைக்குள் துப்பாக்கிகளுடன் மர்ம நபர். வட்டிக்கு பணம் கொடுப்பவர் தொடர்பில் விசாரித்ததாகவும் தகவல். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கு தனியான நிதி ஒதுக்கீடு. திட்ட வரைப்புகளை துரிதப்படுத்துமாறு ஆளுநர் பணிப்பு. அரசியல் இருப்புக்காக சட்டவிரோத கடற்றொழிலை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் அன்னராசா குற்றச்சாட்டு. அனுர அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மின்சார தொழிற்சங்கங்கள். தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிப்பு. குஜராத்தில் சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ள டில்வின் சில்வா. தொழில்துறை மேம்பாடு குறித்து பேச்சுவார்த்தை. வாக்களிப்பதற்கு குடியுரிமை கட்டாயம். அமெரிக்க அரசு தலைவர் அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தைக்குள் துப்பாக்கிகளுடன் மர்ம நபர் ஒருவர் சென்றுள்ளார். இதனால் பரபரப்பான நிலை தோற்றம் பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் மருதனார் மடம் சந்தைக்குள் இன்று காலை 6:03 மணிக்கு மர்ம நபர் ஒருவர் பை ஒன்றினுள் T-56 ரக துப்பாக்கியை வைத்துக் கொண்டு சென்றுள்ளார். இதன்போது அவரது இடுப்புக்குள் கைத்துப்பாக்கி போன்ற ஒரு அமைப்பு காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு சென்ற நபர் தனிநபர் ஒருவரது பெயரை விசாரித்துவிட்டு வட்டிக்கு யார் பணம் கொடுக்கின்றார் என அங்கு விசாரித்துள்ளார். கையில் கொண்டு சென்ற உணவை சாப்பிட்டதன் பின்னர் அங்கு பச்சை மிளகாய் வாங்கி கொண்டு சென்ற காட்சி அங்கிருந்த CCTV கேமராக்களில் பதிவாகியுள்ளது. குறித்த மர்ம நபர் கைகளுக்கு கருப்பு நிற கையுறையையும் தலையில் தலைக்கவசத்தையும் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் அங்கிருந்து சென்றதும் சந்தையில் இருந்தவர்கள் சுன்னாகம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் விசேட பணிப்புரைக்கு அமைவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் துரித அபிவிருத்திக்கு என தனியான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படவுள்ளது. இதனை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மாகாணத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான முன்மொழிவுகளை உடனடியாக தயாரிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் மாகாண உயர் அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் மாலை விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மாகாண பிரதம செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் மாகாண பணிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியில் தனி கவனம் செலுத்தியுள்ளார் என்று இதன்போது ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இரு மாகாணங்களிலும் விசேட அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரிய வாய்ப்பை வடக்கு மாகாணத்தின் வளர்ச்சிக்காக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண சபையால் ஏற்கனவே 32 மிகப்பெரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன எனவும் இந்த திட்டங்களை மீள் பரிசீலனை செய்து உடனடியாக சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய திட்டங்களை வடிவமைக்கும் போதும் இருக்கும் திட்டங்களை மீளாய்வு செய்யும் போதும் சில விடயங்களில் அதிக கவனம் செலுத்துமாறு ஆளுநர் அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டங்கள் மாகாணத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவும் மாகாண இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களாகவே அவை அமைய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசின் காலத்தில் புதிய அரசமைப்பு உருவாகாது எனவும் அது வரும் கனவு மட்டுமே எனவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு புதிய அரசமைப்பை உருவாக்கும் என்றும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு முன்வைக்கப்படும் என்றும் அந்த கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமை குறித்து அரசியல் தரப்பில் விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் கடந்தும் இன்னும் புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை கூட எடுக்காமல் இருக்கின்றது என்று முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச தெரிவித்துள்ளார். அரசு முதலில் புதிய அரசமைப்பு
அரசமைப்பை உருவாக்க வேண்டுமானால் அதற்கான ஆரம்பகட்ட பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படியான அரசு புதிய அரசமைப்பை கொண்டு வரும் என்று எப்படி நம்ப முடியும் எனவும் அதனால்தான் இது வரும் கனவு என்று தான் கூறுகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனுர அரசாங்கத்தினால் சட்டவிரோத கரைவலை நிறுத்தப்பட்டமைக்கு எதிராக போராடுபவர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இணைந்து குரல் கொடுப்பது அவரது அரசியல் இருப்பை தக்க வைக்க எடுக்கும் முயற்சி என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் உறுப்பினர் அன்னலிங்கம் மன்னராசா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் சட்டவிரோத கரைவலையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தமையை வரவேற்பதோடு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயற்பாட்டுக்கு தனது கண்டனத்தையும் தெரிவிப்பதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் உறுப்பினர் அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் சட்டவிரோத கரைவலையை நிறுத்தியமைக்கு எதிராக ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. குறித்த போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச முறையற்ற சட்டவிரோதமான தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு ஆதரவு போராட்டத்தில் கலந்து கொண்டமையை வடபகுதியை மீனவர்கள் சார்பில் கண்டிக்கின்றோம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வடபகுதி கடலில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை நடத்த வேண்டும் என்று வடபகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வருகை தந்த சஜித் பிரேமதாசவிடம் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை தடை செய்ய வேண்டும், அதனை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் சஜித் பிரேமதாச கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் இடம்பெற்ற சட்டவிரோத மீன்பிடியை தடை செய்தமைக்கு ஆதரவாக கலந்து கொண்டமை அவரின் பங்குரோத்து அரசியலை எடுத்துக்காட்டுகின்றது எனவும் அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள ஏவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உட்பட குழுவினர் குஜராத் மாநில முதலமைச்சர் ஸ்ரீ பூபேந்திர ரஜினிகாந்த் படேலை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சிலின் அழைப்பின் பேரில் ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ளனர். குஜராத் மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் தொழில் தொடர்பான மேம்பாடு குறித்து இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அத்தோடு இலங்கையின் தொழிற்சாலை, சுற்றுலா, ஆடை போன்றவற்றிற்கு ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளன. குஜராத் மாநிலத்தின் பங்களிப்பில் புத்தரின் புனித பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு சென்று பௌத்த மக்கள் வழிபடுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துள்ளதோடு டித்வா சூறாவளியின் போது இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுகளுக்கும் இலங்கை குழு நன்றியை தெரிவித்துள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்காவிட்டால் எந்தவித முன்னறிவிப்புமின்றி பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளனர். ஸ்ரீலங்கா மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் உள்ளிட்ட 24 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளின் கையொப்பத்துடன் கூடிய கடிதம் ஒன்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான 8 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுவரையில் குறித்த கோரிக்கைகளுக்கு எவ்வித சாதகமான பதில்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. அதன் காரணமாக நேற்றைய தினம் மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதத்தை அவர்கள் அனுப்பியுள்ளனர். ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வு வழங்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கையை தவிர வேறு வழியில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளனர். மின்சார சபையை கலைப்பதற்கான திகதியை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு முன்னர் எமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும். தவறினால் மீண்டும் ஒரு அறிவித்தல் வழங்கப்பட மாட்டாது. உடனடியாக போராட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பரந்துபட்ட அரசியல் கூட்டணியூடாக நாமல் ராஜபக்ச 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீதான மக்கள் நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைவடைந்து செல்கின்றதே தவிர எழுச்சி பெறவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக்க தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் மீது பல குற்றச்சாட்டுக்களை தேசிய மக்கள் சக்தியினர் முன்வைத்தார்கள் எனவும் அந்த குற்றச்சாட்டுக்கள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பியுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்க்கட்சியில் இருக்கும்போது எண்ணம் போல் எதையும் சொல்லலாம், ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதனையும் செய்ய முடியாது என்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அமோக வெற்றி பெறும் என்றும் டி விசானக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை சுட்டிக்காட்டுவதால் ராஜபக்ஷக்களின் வழக்குகளை அரசாங்கம் துரிதப்படுத்துகின்றது. எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தி மோசடிகளை மூடிமறைக்க முடியாது என்பதை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1750 ரூபாய் நாளாந்த சம்பளம் கிடைத்ததைத் தொடர்ந்து தோட்டப்புறங்களில் தொழிலாளர்கள் பாற்சோறு சமைத்து பட்டாசு கொளுத்தி பூஜை வழிபாடுகள் செய்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நோர்வுட் எல்படை தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள பட்டியல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 1550 ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும் வரவுக்கான கொடுப்பனவாக 200 ரூபாவும் வழங்கப்படுவதாக தோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நோர்வுட் எல்படை தோட்ட மக்கள் ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி பூஜை வழிபாடுகள் செய்ததுடன் பாட்சோறு சமைத்து நன்றியை தெரிவித்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் சம்பள உயர்வுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும், ஆனால் இந்த முறை எந்தவித போராட்டங்களுமின்றி ஜனாதிபதி உறுதியளித்ததன்படி சம்பள உயர்வை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதற்காக ஜனாதிபதிக்கும் பெருந்தோட்டத்துறை அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்தனர். கடந்த காலங்களில் தொழிற்சங்கங்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்து சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்த போதிலும் அது போதியளவில் அமையவில்லை என்றும் வரவுக்கான கொடுப்பனவு முறையாக வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். தற்போதைய ஜனாதிபதி எந்த போராட்டமும் இன்றி கூடுதல் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்திருப்பதாகவும் இதனை வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளனர். நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான பரிசோதனைகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று யாழ் போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு வைத்திய நிபுணர் எம் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டம் அதிகளவாகவும் அதற்கு அடுத்தபடியாக நோயாளர்கள் அதிகமுள்ள மாவட்டமாக யாழ் மாவட்டம் காணப்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு அனுமதி வழங்குவதற்கும் அவர்களுக்கான வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இலங்கையில் தற்போது ஒரு சில பல்கலைக்கழகங்களில் மாத்திரமே விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. எனினும் எதிர்காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இசை போன்ற பாடநெறிகளிலும் இந்த மாணவர்களை இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செரவரத்ன தெரிவித்துள்ளார். இதற்காக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை பல்கலைக்கழக விடுதி வசதிகளை மேம்படுத்துவதற்காக 1.5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மாணவர்களின் தங்குமிட உட்கட்டமைப்பு வசதிகள் நவீனமயப்படுத்தப்படும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ₹1,00,000 பெறுமதியான அலங்கார செடிகளை கடத்த முயன்ற 19 வயது இலங்கை பயணியொருவர் இன்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஈரான் நாட்டு பிரஜையொருவரும் இன்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அலங்கார செடிகளை சட்டவிரோதமாக கடத்த முயன்றதாக 19 வயது இலங்கை பயணியொருவர் இன்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பல்லுயிர் கலாச்சார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் சுங்க அதிகாரிகளின் கூட்டு நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து நள்ளிரவு 12:35 மணிக்கு தாய் ஏர்வேஸ் விமானம் TG 307 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். இதன்போது அவர் கொண்டு வந்த பொருட்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் புளோடென்ட்ரான், அக்லோனெமா, அலோகாசியா மற்றும் மாஸ்டெரா இனங்களைச் சேர்ந்த மொத்தம் 386 அலங்கார செடிகளை கண்டுபிடித்தனர். இதேவேளை சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஈரான் நாட்டு பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 45 வயதுடைய ஈரான் நாட்டு பிரஜையொருவராவார். விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான ஈரான் நாட்டு பிரஜை கொண்டு வந்த பணப்பொதிகளிலிருந்து 36,860 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி 55,29,000 ரூபாய் என்று விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், ஜனாதிபதி செயலாளர் மற்றும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 2 உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 7 உறுப்பினர்களை கொண்டதாகும். இக்கலந்துரையாடலில் பிரதமர் ஹரணி அமரசூரிய, சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, பேராசிரியர் JRP ஜெயக்கொடி, முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் சரத், சந்திரஸ்ரீ மாயாதுன்ன மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேர்தல்களில் வாக்குகள் திருடப்படுவதை தடுக்கும் வகையில் குடியுரிமை ஆதாரத்தை காட்டுவது கட்டாயம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் தேர்தல் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் வாக்களிப்பதில் பல மோசடிகள் நடைபெறுவதால் கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களை தவிர வாக்காளர்கள் வாக்களிக்க அமெரிக்க குடியுரிமைக்கான ஆதாரங்களை கட்டாயம் காட்ட வேண்டும் எனவும் அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் அடையாள அட்டையை காட்ட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்னஞ்சல் மூலம் இனி வாக்களிக்க முடியாது எனவும் நோய்களால் பாதிக்கப்பட்டோர், இராணுவத்தினர் தவிர மற்ற யாரும் தபால் வாக்குச்சீட்டு முறையில் வாக்களிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் மருதநேர்மடம் சந்தைக்குள் துப்பாக்கிகளுடன் மர்ம நபர், வட்டிக்கு பணம் கொடுப்பவர் தொடர்பில் விசாரித்ததாகவும் தகவல். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கு தனியான நிதி ஒதுக்கீடு, திட்ட வரைப்புகளை துரிதப்படுத்துமாறு ஆளுநர் பணிப்பு. அரசியல் இருப்புக்காக சட்டவிரோத கடற்றொழிலை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் அன்னராசா குற்றச்சாட்டு. அனுர அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மின்சார தொழிற்சங்கங்கள், தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிப்பு. குஜராத்தில் சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ள டில்வின் சில்வா, தொழில்துறை மேம்பாடு குறித்து பேச்சுவார்த்தை. வாக்களிப்பதற்கு குடியுரிமை கட்டாயம், அமெரிக்க அரசு தலைவர் அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.